கைஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஎஸ்பி வெப் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். 50 ரூபா பட்ஜெட்டில். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக பார்க்குறீங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பப்ளு. இப்போ என்னென்னா, அதுக்கு முன்னாடி பிவிசி பைப் வேணும். அது வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லாவே ஹீட் பண்ணிங்க, பார்த்து ஹீட் பண்ணுங்கள். இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த வடிவம் மாதிரி வந்துடும். ஓகே, இப்போ நான் அந்த இதை எடுத்துட்டேன், நல்லா ஷேப் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, இதை எடுத்தோடனே சுற்றியும் ஓரமாக ரொம்ப இதாக இருந்துச்சு. அதனால் சாண்ட் பேப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஓகே, நல்லாவே தேய்ச்சிக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ நல்லாவே தேய்ச்சிட்டேன். இப்போ நான் அதை கேப் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். உள் சைடு மார்க் பண்ணாங்க, வெளி சைடு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா வெளி சைடு மார்க் பண்ணால் தான் நீங்கள் அறுக்க டைமு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். உள் சைடு மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக விழுந்துடும், உள்ளே சொருகிரும். ஓகே, நான் கட் பண்ணிட்டேன், 2 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகே, 2 இப்போ மேலே வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ 2மே நல்லா கரெக்டாகவே ஃபிக்ஸாக இருக்குது. நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது என்னென்னா, ஒரு 5 யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட் வேணும். இது நீங்கள் எலக்ட்ரானிக் கடையில் கேட்டு பாருங்கள். ஒன்று 7 ரூபா சொல்லுவாங்க, 7 ரூபா 10 ரூபா சொல்லுவாங்க. எனக்கு ஒன்று 10 ரூபா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு சுவிட்சு, அப்புறம் ஃபீமேல் போர்ட்டு டைப் சி அது வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ வர மொபைலில் முக்கியவாசி டைப் சி டு டைப் சி தான் வந்துட்டு இருக்குது. ஓகே, அப்புறம் யூஎஸ்பி ஒயர் ஒன்று, அதில் 4 ஒயர் இருக்கும். அதுலேயே அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இப்போ மார்க் பண்ணி நம்ம அதை கரெக்டாகவே அந்த ஷேப்புக்கு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு நைஃபில் ஹீட் பண்ணி வெட்டி எடுத்துக்கங்க, அதை உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ யூஎஸ்பி அந்த ஃபீமேல் போட்டு இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டாகவே ஃபிக்ஸ் ஆகுது எனக்கு. ஓகே, இப்போ கரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம அதை க்ளூ கன்னை போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லா சைடு சுற்றியும் கார்னர் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நம்ம உள்ள சொருகிற டைமே இந்த பக்கம் வெளியே வரக்கூடாது, அதனால தான். ஏஸ் நான் நல்லா அந்த 4 பின்னுக்கும் நான் நல்லா க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகே, நல்லாவே ஒட்டிட்டேன். இப்போ நான் டைப் சி பின்னுக்கு அதுக்கும் ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ அந்த 4 கம்பி அந்த ஒவ்வொரு ஃபீமேல் போர்ட்லேயே ஒவ்வொரு 4 கம்பி இருக்கும். அந்த 4 கம்பிக்கு நான் கரெக்டாக நான் சால்ட் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே கம்பி கொடுக்க டைமு நகராமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு ஒயர் எடுத்து ஸ்லீவை கட் பண்ணி அந்த ஒயர் அந்த செம்பு கம்பி மட்டும் நல்லா சால்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு கம்பியும் அந்த சைஸுக்கு வேணும். நான் ஃபஸ்ட் ஒயர் நான் வச்சு ஒட்டிட்டேன். ரெண்டாவதும் சால்ட்ரு வச்சுக்கிட்டேன். ஓகே, 4வது வச்சுட்டேன். ஓகே, இப்போ நல்லாவே வச்சுட்டேன் ஃபஸ்ட் ஒயரு. ஓகே, 2வது ஒயரும் வச்சுக்கிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடுறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. இந்த கார்னர் இருக்குது ப்ளஸ்ஸு, இந்த கார்னர் இருக்குது மைனஸு. நடுவில் இருக்கிற 2ம் டேட்டா லிங்க் பண்ணுறது தான். இப்போ நான் இது பண்ணுறது டேட்டா 1, இந்த சைடில் இருக்கிறது டேட்டா 2. நம்ம அதை தான் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்க வந்து ப்ளஸ்ஸு, இந்த கடைசியில் இருக்குது மைனஸு. பாருங்கள், ரெட்டு அண்ட் பிளாக்கு, ப்ளூ அண்ட் ஸ்கை ப்ளூ. அந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ வந்து டேட்டாக்கு. அதை நம்ம அதிகமாக அந்த ஓடிஜி இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் கடைசியில் லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதே சால்ட்ரு வச்சுட்டு நான் இப்போ சுவிட்சோடு நான் சால்ட்ரு வச்சுருக்கேன். ஓகே, இப்போது அந்த பிவிசி பைப்பில் இந்த சைடு ஓட்டை போட்டு அந்த சைடு. ஓகே, நான் இப்போது அதுக்கும் சால்ட்ரு வச்சுக்கிறேன். ரெட் ஒயர் ரெட்டுக்கு.
பிளாக் வந்து நான் ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுக்கு டேட்டா எல்லோ கலரும் க்ரீன் கலரும் டேட்டாக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதை க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம உள்ள எல்லாம் பார்த்துக்கணும், ஏன்னா எடுக்க முடியாதுல்ல, அதனால் இப்போ நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நான் ஒன் சைடு ஒட்டிட்டு இந்த சைடு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லாவே சுற்றிலையும் பார்த்துட்டோம், நல்லாவே இருக்குது. ஓகே, டிஎஸ்பி இப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து அப்பாவோட மொபைல் இருந்துச்சு, அதை டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லாவே ஒர்க் ஆகுது. இது ஒன்று டெஸ்ட் பண்ணால் நீங்கள் நம்ப மாட்டிங்களா, அதனால் இன்னொன்று டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இதோட ஏர்பாட்ஸு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெண்டுமே நல்லாவே ஒர்க் ஆகுது. ரெண்டும் 4 பின்னும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. 5 பின்னும் டைப் சி டு டைப் சி அதுக்கு நான் போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடியுது. பை பாய்.